காவேரி விஜய் நடந்துக்கிறது, விஜயும் காவேரி பேசுனதில நினச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. காவேரியோட சந்தோஷத்தை பார்த்து அவங்க அக்கா ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. அடுத்து விஜயை பார்த்ததுலேருந்து இருந்தா காவேரி முகமே மலர்ச்சியாக இருக்குது. அப்போ விஜய் என்ன சொன்னார், காவேரி கிட்ட கேட்டால் சொல்லுவாளா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன காவேரி முகம்லாம் மலர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையக்கா. இல்லடி, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். விஜயை பார்த்துட்டு வந்ததுலேருந்து நீ ஆளே சரியில்லை, மொத்தமாக மாறி போயிருக்கியே, முகம்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கியே, என்னடி விஷயம் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, இங்கே பாருக்கா, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். ஏண்டி நான் கூட இருக்கேன், எனக்கு தெரியாதா நீ எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு, நீ எதையோ பறி கொடுத்த மாதிரி தானே சுற்றிட்டு இருந்த, இப்போ என்னென்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு வீட்டு வேலையை பார்த்து செய்கிறேன், என்ன நீ நடக்குதுங்க அப்படின்னு. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படி சொல்லிட்டு மழுப்ப பார்க்குறாங்க. இப்போ சொல்ல போறியே பிள்ளையா அப்படின்னோடனே, அக்கா ப்ளீஸ்க்கா நான் அப்புறம் சொல்கிறேன்க்கா, அம்மா இருக்காங்கக்கா அப்படின்னோடனே, சரிடி எப்படியோ நல்லா இருந்தால் சரி அப்படின்றாங்க. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாரு குமரன் நம்ம நர்மதா கூட்டிகிட்டு வராரு. நர்மதா ஏதோ கையில் ஏதோ வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு என்னடி மாமா கூட எங்கே போயிருந்தேன் அப்படின்னு, மாமா எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துச்சுமா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சரிடி ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொன்னி அது வாங்கலையா அப்படின்னோடனே, அது ஏன் கேட்குறீங்க, நானும் எவ்வளோ கேட்டு பார்க்குறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துட்டேன், நாங்கள் அந்த பேப்பர் சுற்றி செஞ்சுட்டேன் அப்படி சொல்லிட்டு மழுப்புறா, ஒன்றும் புரியல அப்படின்னோடனே, அப்படியாடி அப்படின்னோடனே, ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி எப்படியோ காசு மிச்சம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே நர்மதா ரொம்ப சந்தோஷமாக உள்ள பேக் எடுத்து வைக்கிறாங்க. பேக்கில் ஏதோ மறைச்சி வைக்கிறாங்க. அதை காவேரி பார்த்துறாங்க. காவேரி ஓடி போயிட்டு, நர்மதா என்ன ஆச்சு, என்ன மறைச்சி வைக்கிற பேக்கில் அப்படின்னா, ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னா, இப்போ காட்ட புரியலைன்னு சொல்லிட்டு பேக்கை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் அந்த வேகம் கிளீனர் செஞ்சு கொடுத்தது இருக்குது. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடிக்கிறாங்க. இது இப்படி செஞ்சேன் அப்படின்னோடனே, அக்கா ப்ளீஸ்க்கா யாருக்கிட்டே சொல்லிடாதக்கா அப்படின்னோடனே, என்னடி சொல்லு அப்படின்றாங்க. அக்கா இது விஜய் மாமா தான்க்கா செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடிக்கிறாங்க. நீ என்னடி சொல்கிற, ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. விஜய் மாமா எனக்காக பார்த்து நைட்டெல்லாம் செஞ்சு கொடுத்தாருக்கா அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல. இதை சொல்கிறதுக்கு ஏண்டி தாங்கண்ணே, என்கிட்ட சொல்ல, இல்லைக்கா நீங்கள் எல்லோரும் விஜய் மேலே கோவமாக இருக்கீங்கல்ல, நான் பேசினா உங்களுக்கு பிடிக்காதுல்ல, அதெல்லாம் தாங்க்கா சொல்லலை அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நர்மதா, நீ குழந்தடா, நீ யார்கிட்ட வேணாலும் பேசலாம், விஜய் மாமா கிட்ட நீ பேசு, அவர்கிட்ட இதுக்காக தேங்க்ஸ் சொன்னியா அப்படின்னோடனே, இல்லைக்கா ஒன்றும் சொல்லலை. சரி விஜய் மாமா கிட்ட தேங்க்ஸ் சொல்லு அப்படின்றாங்க. அக்கா நிஜமாவாக்கா சொல்கிறேன், நிஜமாக தாண்டி சொல்கிறேன். சரி இன்னொரு விஷயம், இந்த விஷயம் நமக்குள்ளே தான் இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது சரியா அப்படின்னோடனே, சரிக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. விஜய் எப்படி பண்ணுறாரு, உண்மையிலே நர்மதாக்காக இவ்வளோ தூரம் நைட்லாம் பார்த்து செஞ்சுருக்காரு, அவர் என்னமோ ரொம்ப தொல்லை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நான் கூட தப்பாக நினச்சிட்டேன் அவரை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம காவேரிக்கு. இந்த விஜய் என்ன பண்ணுறாரு, வெள்ளாவை பார்க்க போகிறாரு. வெள்ளா தூக்கிட்டு இருக்காங்க. நர்ஸ்கிட்ட கேட்குறாரு, இப்போ வெள்ளா பரவாயில்லையான்னு சொல்லிட்டு, ஓகே சார் அப்படின்றாங்க. கூடிய சீக்கிரம் வெள்ளாக்கு அவங்களோட அந்த சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்சி ஆகணும், சீக்கிரமாக வெள்ளாவை நம்ம அமிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே விஜய் அடுத்து விஜய் பாட்டி பார்க்குறாங்க. பாட்டி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படிடா இருக்க, ஏன்டா இப்படி உடம்பு துரும்ப அழைச்சி போயிட்ட, சாப்பிட்றதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா நீ காவேரி வீட்டுக்குள்ளே போய் தங்கியிருக்கியாமே, அவங்க வீட்டில் நான் எங்கே தங்கினேன், பக்கத்து வீட்டில் தான் தங்கினேன் அப்படின்றாரு. சரிடா எதுக்கடா இப்படி கஷ்டப்படுறேன்னு, சீக்கிரமாக காவேரி கூட்டின்னு வரதான் பாட்டி, காவேரி கூட்டின்னு வந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இல்லையா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்றாங்க. நான் காவேரியை கூட்டிகிட்டு வரேன் பாட்டி அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. எங்கே விஜய் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் வராரு. விஜய் ஏங்க இவ்வளோ லேட்டு அப்படின்றாங்க. நான் தாத்தா பார்க்க போயிருந்தேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கூட தாத்தாவை பார்க்க போகணும் போல இருக்குங்க அப்படின்னு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு எப்படிங்க வர முடியும், தாத்தா பார்க்க நான் வந்தேன், கண்டிப்பாக என் அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும். சரி கவலைப்படாத, கூட சீக்கிரம் தாத்தாவை இங்கேயே நான் வர வச்சுறேன் அப்படின்றாரு. நிஜமாக சொல்கிறீங்க, ஆமாம் சரி காவேரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னோடனே, என்ன முடிவு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம் மாதிரி, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் காவேரி மறுபடியும் நான் பொண்ணு கேட்டு உன்னை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் காவேரி, தாத்தா கிட்டே அதை தான் சொன்னேன். இதெல்லாம் நடக்குமா, கண்டிப்பாக நடக்கும் காவேரி, நான் நடத்தி காட்டுவேன், என்னை விரும்புகிறல, அப்போ என்னை மேரேஜ் பண்ணிக்க தயாராக இருக்கல அப்படின்னு. ஏங்க ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்க, கல்யாணம் ஆனால் நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னோடனே, சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் போதுமா அப்படின்றாங்க. இதெல்லாம் நிஜமாக நடக்குமா, நடக்கும் காவேரி, நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க காவேரி. அடுத்து விஜய் காவேரி பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. அவருக்கு தேவையானதெல்லாம் போய் பண்ணிகிட்டு இருக்காங்க. காவேரியோட மாற்றத்தை பார்த்துட்டு சாரதா யோசிக்கிறாங்க, இவர் ரொம்ப மாறி போயிருக்காளே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க.